ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது பைமோட் மொபைல் ஆப். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி லிங்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்ப பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆப்னே சொல்லலாம். சரிங்களா? பர்சனலாக எனக்கு ரொம்பவே இந்த ஆப் பிடிக்கும். என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட கிச்சன் பொருட்கள் தான். நம்ம எப்போதும் வாங்குகிற அதே கம்பெனி, பட் ₹1 கம்மியான ரேட். ₹1 ₹1 இல்லை, சம்திங் நம்ம கடையில் வாங்குறத விட கண்டிப்பாக கம்மியான ரேட்டில் இந்த இதில் இருக்குது. வித் ஹோம் டெலிவரியோடு தராங்க. அப்படின்னா விடுவோமா என்ன? அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இல்லை ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லை அப்படின்னாவும் ரிட்டன் ஆப்ஷனும் இருக்குது. தென் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கஸ்டமர் கேருக்கான சர்வீஸும் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களோட ஃபீட்பேக்கை வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆப் நல்லாயிருக்கு, டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th. இப்போ எல்லாருமே பப்ளிக் எக்ஸாமுக்கு படிச்சிட்ருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அவங்களுக்கான ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் தான். அதாவது 2019 கொஸ்டின். இந்த இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 years ஆர் 6 years கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வர ரிப்பீட்டட் சம்ஸு, தென் அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா கண்டிப்பாக சென்டம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2019லேருந்து நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக எனக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. ஸோ அந்த சேனல்லையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கான அதுலேயும் இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் கீழே தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் இது 2019 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 மார்க்லாம் பாருங்கள். மேக்ஸிமம் இதெல்லாம் புக் பேக் 1 மார்க் தான். சரிங்களா? இதெல்லாம் ஆன்சரும் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றா வந்து பார்க்கும்போது கிளியராக தெரியும். ஸோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஏன்னா நமக்கு பப்ளிக் அப்படி தானே இருக்கும். ஸோ அதனால் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ 1 மார்க் எப்போதுமே 14s வந்துடும். மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒரு 12 or 11 வந்து இதில் வந்துடும், புக் பேக்கில் வந்துடும். 1 or 2 தான் வந்து இன்சைட் வரும். ஸோ இன்சைட் வர கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி ஸோ அதுக்கு நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். சரிங்களா? தென் இப்போ வந்து 2 மார்க்ஸ் எல்லாம் பாருங்கள். 2 மார்க்ஸில் 10 வந்து அட்டன் பண்ணணும். அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம படிக்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன்னா என்ன, இதுலேயே 1 2னா என்ன, ஆன் 2னா என்ன, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதெல்லாம் படித்தோம்னா ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள். தென் நெக்ஸ்ட் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. தென் மாடு சம்மும் வந்து நமக்கே தெரியும். நெக்ஸ்ட் இதில் கம்பல்சரி கொஸ்டின் பார்க்கலாம். ஒன் செகண்ட், அப்படியே கொஸ்டினை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எல்லாமே தெரியும். இந்த சம்ஸ் எல்லாம் தெரியும், ரொம்ப ஈஸி. தென் எப்போதும் இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தா அந்த மேக்ஸிமம் ஒரு 2 or 3 சம்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரிப்பீட்டட் சம் பாருங்கள். நமக்கு 5th யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து லென்த் ஆஃப் த மீடியன் த்ரூ த வெர்டெக்ஸ், இது எல்லாமே ஒரு ட்ரையாங்கிளோட வெர்டெக்ஸு. ஸோ இது வந்து அதோட மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் சிங்கிற வெர்டெக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பாக இந்த வாட்டி ஈஸியாக வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5 மார்க்ஸு. 5 மார்க்ஸில் 42ங்கிறது தான் கம்பல்சரி. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஒரு தடவை நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எந்தெந்த யூனிட்டில் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 42 கொஸ்டின் நம்பர் 42ல் இது வந்து 7th யூனிட்லேருந்து கேட்டாங்க. ஸோ இதுவுமே நமக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கொஸ்டின்ஸும் ஒரு தடவை மார்க் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கு பிடிச்ச ஜியோமெட்ரிக் டாபிக் கிராஃபு. கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் படிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.